Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எஸ்எஸ்சி இப்போ அப்கமிங்காக வரக்கூடிய ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோ, ஜிடி, செலெக்ஷன் போஸ்ட் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும், 25 மார்க்ஸ்க்கு இருக்கும் சரிங்களா. எக்ஸாம் பொறுத்து வேரி ஆகும், மினிமம் உங்களுக்கு 25 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காண்டி இப்போது வந்து செக்ஷனல் டைமிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் நீங்கள் பார்த்தோன்னே நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும், பிவைக்கு கொஷின்ஸை நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான கிளாஸஸ் தான் இது. ஸோ நீங்கள் பிவைக்கு கிளாஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிவைக்யூ கொஷின்ஸில் வந்துட்டு இன்றைக்கி டே 1 பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்கள் எம்டிஎஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிராமர் ரூல்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது பிவைக்யூ அப்படின்றதுனால எல்லாமே உங்களுக்கு கலந்து தான் இருக்கும். வெக்கேப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், ஃபில்லர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்துருக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் கொஷின் பாருங்கள். இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் கரெக்டட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், என்ன ஆப்ஷன் வரும் பாருங்கள். இன்க்ரெடிபிள், இன்வயலபிள், இன்காரிஜிபிள், இம்பாசிபிள். ஸோ இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் கரெக்டட் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்கள். இன்காரிஜிபிள், இன்க்ரெடிபிள் அப்படின்னா கிரெட் அப்படின்னாலே இந்த கிரெட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிலீவ். கிரெட்டுக்கு வந்து பிலீவ். ஸோ இப்போ இங்கே இன் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அன்பிலீவபிள். அது வந்து சம்திங் இஸ் டிஃபிகல்ட் டு பிலீவ், அதாவது அது பிலீவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கு, இம்பாசிபிள் அந்த மாதிரி சரிங்களா. ஏன்னா இன் அப்படின்றது வந்து முன்னாடி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இன்வயலபிள் அப்படின்னா ஒரு வயலேஷன்ல இருந்து அதை செக்யூர் பண்ணி வைக்கணும். செக்யூர் ஃப்ரம் வயலேஷன். செக்யூர் ஃப்ரம் வயலேஷன். நெக்ஸ்ட் இன்காரிஜிபிள் அப்படின்னா CORR இருக்கு பாருங்க, CORR அப்படின்றது என்னன்னா டு கரெக்ட் அப்படின்றது அ பர்சன் இல்லை அவங்க பிஹேவியர், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்காக வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்றது, டு மேக் கரெக்ஷன் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இன்காரிஜிபிள். நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். இம்பாசிபிள் அப்படின்றது cannot be done. இம்பாசிபிள் which means cannot be done சரிங்களா. ஸோ இப்போ இந்த இன்காரிஜிபிள் அப்படின்றது தான் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது. இது வந்து பிலீவ் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இப்போ இதுவும் வராது. இன்வயலபிள் வந்து வயலேஷன் வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும், இதுவும் இல்லை. இம்பாசிபிள் வந்து cannot be done, இதுவும் இல்லை. ஸோ காரிஜ் தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டட். a person இல்லை அவங்க பிஹேவியரை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது. ஸோ இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் கரெக்டட் அப்படின்றதுனால இங்கே இன் வந்ததுனால அது இன்கேப்பபிளாக இருக்குது. ஸோ இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் கரெக்டட்க்கு இன்காரிஜிபிள் இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனில் ஒரு வேர்டுக்குமே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஷினில் எக்ஸாமில் உங்களுக்கு இதே மாதிரி வேறு கொஷினில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்தாலும் கூட உங்களால் வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் கொஷின் ஆன்சர் அப்படி எப்போவுமே படிக்கக்கூடாது. இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The road fillers the road at 15,000 feet are not easily navigable and the air is dash and freezing.
and the air is dash guys, dash வந்து இங்க இருக்கு, dash and freezing. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. dash and freezing ஆப்ஷன் பாருங்க. rarefied, intensified, elevated, exalted. rarefied, intensified, elevated, exalted. ஓகே, rarefied அப்படின்னா என்னன்னா இட்ஸ் தின், ரொம்ப தின்னா இருக்கு, அதாவது லோ டென்சிட்டியாவும் ப்ரெஷராகவும் இருக்கு. லோ டென்சிட்டி அண்ட் லோ ப்ரெஷர், லோ டென்சிட்டி அண்ட் லோ ப்ரெஷர். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்டென்சிஃபைடு, இன்டென்சிஃபைடு அப்படின்னா மேட் ஸ்ட்ராங்கர், made stronger. Next elevated, elevated which means high position la வைக்கிறது, situated in a high position. situated in a high position. Next exalted, exalted அப்படின்னா held in very high regard, held in very high held in very high regard. சரிங்களா? So the road at 15,000 feet are not easily navigable and the air வந்து எப்படி இருக்கு, ரொம்ப air is dash and freezing. அது எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்க, ப்ரெஷர், அதாவது லோ டென்சிட்டியும் ப்ரெஷரும் வந்து கம்மியா இருக்கு, ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்டென்சிஃபைடு வந்து மேட் ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கருக்கு இதுக்கு என்ன கைஸ் இருக்கு, ஸோ ஸ்ட்ராங்கர் இங்கே வராது. நெக்ஸ்ட் பாருங்க சிச்சுவேட்டட் இன் ஹை பொசிஷன், இதுவும் இல்லை. ஹெல்ட் இன் வெரி ஹை ரிகார்ட், இதுவும் இல்லை. ஸோ rarefied இஸ் த ரைட் ஆன்சர். அது வந்து அந்த ஏர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப தின்னாவும் லோ டென்சிட்டி அண்ட் லோ ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? So the road at 15,000 feet are not easily navigable and the air is rarefied and freezing. சரிங்களா? next பாருங்க. next again fillers. When you want to expand your vocabulary, the best thing to do is to relate a known word with an dash one and guess the meaning from the context. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு வந்து நம்ம வெக்காபுலரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நமக்கு அதாவது தெரியாத, ஆக்சுவலி நமக்கு ஃபெமிலியர் இல்லாத வேர்டு படிக்கணும், பார்க்கணும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வேர்டு கூட ரிலேட் பண்ணி படிக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெக்காபுலரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஜென்ரலான டேர்ம். ஸோ அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன் பாருங்கள். unnecessary, essential, unfamiliar, unclear. ஸோ என்ன வரும் பாருங்க, unnecessaryனா தேவையில்லாதது. நம்ம வந்து தேவையில்லாததுன்னு நம்ம வந்து வெக்காபுலரியில் என்ன சொல்ல முடியும், நம்ம வந்து வெக்காபுலரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு டூ இட், இட் இஸ் நெசசரி. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து வராது. எசென்ஷியல், எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டண்ட்டான வெக்காபுலரி மட்டும் அப்படியா, எல்லா வெக்காப்ஸுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். சரிங்களா? அன்கிளியர், அன்கிளியர் வெக்காபுலரி எப்படி, அன்கிளியர்ன்றது மேட்ச் ஆகலை. அன்ஃபெமிலியர், அன்ஃபெமிலியர் அப்படின்னா நமக்கு பரிச்சயம் இல்லாத, நமக்கு பழக்கம் இல்லாத வெக்காப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது மீனிங் பார்த்துட்டு அது வந்து நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ், ஒரு சில வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அது கூட ரிலேட் பண்ணி நம்ம வந்து படிக்கணும், அதான் சொல்கிறாங்க. ஸோ வித் அன் அன்ஃபெமிலியர், வித் அண்ட் வந்துருச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு இங்கே என்ன பண்ணணும், வவல் சவுண்ட் இருக்க வேர்ட் தான் வரணும். அன்ஃபெமிலியர், அன்ஃபெமிலியர் ஒன் அண்ட் கெஸ் த மீனிங் ஃப்ரம் த கண்டெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. No sooner did we receive your message when we heaved a sigh of relief. Okay, no sooner,
நோ சூனர் வந்துச்சுன்னா என்ன வரணும்? டிட் வரணும், ஹேட் வரணும். டிட், ஹேட். அதாவது இது வந்து இன்வர்ஷன் ரூல். இன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னா, யூஸ்வலா வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கு இப்படிதான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் இங்க வந்து நோ சூனர், ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது, அஸ் சூன் அஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது இது வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். சரிங்களா? இது ஃப்ரண்ட்ல வந்துடும். இதுக்கப்புறம் வேர்ப் வரும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டே வரும். ஸோ இந்த ஃபார்ம்ல தான் இந்த சென்டென்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வேர்ட்ஸுக்கு இந்த வேர்டு தான் ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இப்போ நோ சூனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நோ சூனருக்கு தேன், நோ சூனர் தேன். ஸ்கேர்ஸ்லி வென். இந்த மாதிரி இது வந்து இதுதான் ஃபாலோ பண்ணி வரணும். அந்த மாதிரி ரூல் இருக்கு. சரிங்களா? ஸோ நோ சூனர் டிட் வி ரிசீவ் யுவர் மெசேஜ் வென். நோ சூனருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? வென் வந்து அப்ளை பண்ண முடியாது. நமக்கு இங்க நோ சூனருக்கு தேன் தான் வரும். நோ சூனருக்கு தேன் தான் வரும். சரிங்களா? ஸோ no sooner did we receive your message than we heaved a sigh of relief. Next question பாருங்க. scintillating அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து synonyms கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க. flattering, glittering, stinging, boring. ஸோ இதுக்கு எந்த ஆப்ஷன் வரும்? ஸ்கின்டிலேட்டிங் அப்படின்னா ஸ்பார்க் ஆகுறது, ரொம்ப பிரைட்டா ஸ்பார்க் ஆகுறது, ஷைன் ஆகுறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பார்க் பிரைட்லி, ஸ்பார்க் இல்ல ஷைன் பிரைட்லி, ஸ்பார்க் பிரைட்லி. சரிங்களா? ஆப்ஷன் பாருங்க. ஃபிளாட்டரிங் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்றது, ஒருத்தர் புகழ்றது, பிரைஸ், ஃபுல் ஆஃப் பிரைஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ். சரிங்களா? கிளிட்டரிங், கிளிட்டர்னால என்ன கைஸ்? கிளிட்டர்னா எப்படி இருக்கும்? ஷைன் ஆகும், ஷைன், ஸ்பார்க், ஷைன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டிஞ்சிங் அப்படின்னா ஊண்டு, கேப்பபிள் ஆஃப் ஊண்டு, ஸ்டிஞ்சுனா ஊண்டு, ஸ்டிஞ்சிங், ஊண்டிங். போரிங்னா நாட் இன்ட்ரெஸ்டிங், டல். போரிங்னா நாட் இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா? ஸோ ஸ்கின்டிலேட்டிங் அப்படின்றது ஸ்பார்க், ரொம்ப பிரைட் ஆகுறது. ஸோ ஃபிளாட்டரிங், ப்ரைஸ் பண்றது வராது. ஷைன், ஊண்டோ இல்லை, டல்லோ இல்லை. ஸோ கிளிட்டரிங் இஸ் த ரைட் ஆன்சர். கிளிட்டர் தான் என்ன ஆகும்? ஸ்பார்க் ஆகும், ஷைன் ஆகும். ஸோ ஸ்பார்க் பிரைட்லி, ஷைன் பிரைட்லி, இதுதான் வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ ஸ்கின்டிலேட்டிங், கிளிட்டரிங், ஷைனிங், ஸ்பார்க்கிங் இது எல்லாமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஷிம்மர்னாலும் அதே தான். ஷைனிங் வித் ஷிம்மரிங், ஸ்பார்க்லிங். பாருங்க 5 விட ஒரே மாதிரி வருது. ஸ்கின்டிலேட்டிங், கிளிட்டரிங், ஷைனிங், ஸ்பார்க்கிங், ஷிம்மர். எல்லாமே ஷைன் பண்ணுது அப்படிங்கறது மீனிங் தான். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து பிவிக் கொஷின்ஸ்ல இன்னைக்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு செலெக்ஷன், போஸ்ட், ஸ்டெனோ, ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம், பிவைக்யூ, வெக்காபுலரி, இடிஎம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இதனோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு இருக்கும். டெலகிராம் சேனலில் நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? Okay, so that's it with the session. Next session la paakalam. Thank you.